வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்க விடான்ற மாதிரி ஒரு அழுத்தம் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு வர்றாரு. எதனாலன்னு சொல்லி பார்க்கணும். பிஜேபியோட நீ கூட்டணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக போச்சலா பதவி காலி பண்ணிடுவாங்க. வேலுமணியை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி கட்சியை அவங்க கைப்பற்றிடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம தெரியும் சிவசேனாக்கு வந்து உத்தவ் தாக்கரே என்ன நிலைமோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நிலைமைன்ற மாதிரி ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காரு. அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட கட்சி இருந்தாலும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன ஆச்சு? ஸோ அவர் சொந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரை தோக்கடிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஸோ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியுமா கேட்டிங்கன்னா தப்பிக்க முடியாது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டுகள் வாங்கி பிஜேபி வளர்ந்துடும் தமிழ்நாட்டில். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தனியாக இருந்து சமாளிக்கிறப்பெல்லாம் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் இணைச்சு பயணிக்கிற மட்டும்தான் ஒரே வழியாக இருக்குது. அப்படியே பயணிச்சாலும் இரட்டை இலை முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த முடங்கிறத தடுக்கணும்னா எல்லாருமே ஒற்றுமையானதான் முடங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. முனுசாமி போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா முதல் சசிகலாவுக்கு வந்து துரோகம் பண்ணார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அணியில் இப்போ எப்படி இருக்காருன்னா அடையாளமே இல்லாமல் இருந்தார். ஓபிஎஸ் தர்ம காலகட்டத்தில் இணைஞ்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டு வாங்கினார், ராஜ்யசபா சீட்டு வாங்கினார். கொஞ்சம் காலம் தட்டினார். 2021 சட்டமன்ற எம்எல்ஏ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சார். அதை ராஜினாமா பண்ணிட்டார் ராஜ்யசபா சீட்டை. அப்படியே ஓபிஎஸ்க்கு துரோகம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அணியில இப்போ இணைஞ்சிருக்காரு. இப்போ முனுசாமிக்கும் வேலுமணிக்கும் மோத போக்கு தான் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக சட்டமன்றத்துக்கு போகாத டைம்ல வந்து வேலுமணியை வெளிநடப்பு பண்ணாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தார், நான் இல்லாத டைம்ல வெளிநடப்பு பண்ணாதீங்க, திமுக எதிர்த்து கேள்வி கேட்க தான் சொல்லியிருந்தார். ஆனால் வேலுமணி எந்திரிச்சோன்னா உதயகுமார் எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. இது பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் முக்கியமான நபராக பார்த்தீங்கன்னா உருவெடுத்ததா வந்து எல்லாம் பேசப்பட்டுச்சு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக டெல்லிக்கு போயிருக்கும்போது எடப்பாடியோட மகன் மிதுனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனால் அமித்ஷா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வேலுமணி சந்திச்சு பேசலாம் சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வேலுமணியோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. வேலுமணி நினைச்சா எடப்பாடி பழனிசாமி என்ன லாக்குனா பண்ணலான்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இதனால எடப்பாடியோட மகன் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் இருக்கதா சொல்றாங்க. வேலுமணி வச்சு நம்மளை காலி பண்ண பார்க்குறாங்கன்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைக்கு தான் வந்து பேசலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரகசிய பேச்சுவார்த்தை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபி வெளியாக தெரியணும், நீங்கள் நாங்களும் கூட்டணி வைக்கணும், அப்படியே பேச்சுவார்த்தை வெளிப்படையாக தெரியணுன்ற மாதிரி தான் அவங்களோட டிமாண்டே வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு, 24லையும் 26லையும் கூட்டணி இல்லைன்ட்டாரு. இப்போ 24 கடந்து போயிடுச்சு, 26 தான் மிச்சம் இருக்கு. இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சா அது வந்து எடப்பாடி பழனிசாமி இமேஜை டவுன் பண்ணும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கிட்ட நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் நேற்று பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா தோத்துச்சு, நாங்கள் கொள்கை ரீதியாக அது ஒரே கொள்கைன்னா அப்போ கட்சி ஒரே கட்சியாக மாற வேண்டியதுனே அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ் அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். அப்போ பாஜகவோட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க கேட்கும்போது நாங்கள் கொள்கை ரீதியாக வேற, நாங்கள் கூட்டணி வைப்போம். அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் சமயம் மட்டும்தான், தேர்தல் முடிஞ்சுன்னா அவங்க வேற நாங்க வேற, அப்படிதான் நாங்க வந்து செயல்படுவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கா பேசியிருந்தார். அப்போ இதுல இருந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க போறோம்னு தெளிவா தெரியுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.